ஏகப்பட்ட ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி சொல்றவங்களோ, குருஸோ நெறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ இருக்கும்போது ஆஸ்ட்ரோ மேஜிக்க நாங்க ஏன் சூஸ் பண்ணோம்? இல்ல அதாவது என்னன்னா, ஆஸ்ட்ராலஜி பார்க்க வரவங்களே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட வரவங்க வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை தீருமா அவங்களுக்கு. ஒரு இஷ்யூஸ் வந்து பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது. இவங்க கிட்ட வந்த நம்மளுக்கு வந்து ஒரு விடை தெரியும். ஒரு சொல்யூஷன் ஏதோ அவங்க குடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. இதுல ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாரி பார்க்காங்க. நம்மளோட ஆஸ்ட்ரோ மேஜிக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பிரச்சனையா? நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு உங்களோட ஜெனரல் ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய கம்ப்ளீட்டா A to Z எது நல்லது, என்ன உங்களோட கரியர், எஜுகேஷன் லைனா அதையும் நம்ம பார்க்குறோம். உடம்புல ஏதாவது தொந்தரவா அதுவும் நம்ம பார்க்குறோம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதெல்லாம் ஆச்சு, எனக்கு டிப்ரெஷனா, எனக்கு அதுக்கும் மருந்து கொடுக்குறோம், தெரப்பியா கொடுக்குறோம் நம்ம. ஸோ நம்ம கிட்ட பிறந்த குழந்தை முதல் கொண்டு ஓகேங்களா, வயது முதிர்ந்து ஆயே என்னடா பண்றது அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா சொல்யூஷனும் நம்ம சைட்ல கொடுக்குறோம். நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களோட லைஃபை கைட் பண்றதுக்கு வெளில போக வேண்டிய அவசியமே படாதுங்க. A to Z நம்ம எல்லாமே இங்க பண்ணிடுறோம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஸ்ட்ரோ மேஜிக் எங்க சைட்ல வந்து நாங்க ரொம்ப டெடிகேட்டடா அந்த வகையில வந்து ஒர்க் பண்றதுனால நீங்க வந்து உங்களோட என்ன கவலையோ அதை டோட்டலா நீங்க மறந்துடலாம்.